அமெரிக்காவிற்கான மாணவர் விசாக்கள் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு விசாக்கள் வழங்குவது பெருமளவு குறைந்துள்ளது. இது அமெரிக்காவின் புதிய குடியேற்றக் கொள்கைகளின் நேரடி விளைவாகும். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்கா வழங்கிய மாணவர் விசாக்களின் எண்ணிக்கை 3,13,148 ஆகும். இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 19% குறைவு. ஆகஸ்ட் மாதம் பொதுவாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கல்வி தொடங்கும் மாதமாகும். இந்த சரிவில் இந்திய மாணவர்களுக்கான விசாக்கள் வழங்குவது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு அதிக மாணவர்களை அனுப்பிய நாடாக இந்தியா இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்திய மாணவர்களுக்கான விசாக்கள் 45% குறைந்துள்ளன. இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். சீன மாணவர்களுக்கான விசாக்களும் குறைந்திருந்தாலும் இந்தியாவைப் போல அவ்வளவு பெரிய சரிவு இல்லை. ஆகஸ்ட் மாதத்தில் சீனாவிலிருந்து 86,147 மாணவர்களுக்கு விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகம். இதன் மூலம் சீனா தற்போது அமெரிக்காவிற்கு அதிக மாணவர்களை அனுப்பும் நாடாக மாறியுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் அமெரிக்காவில் ஏற்கனவே படிக்கும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட விசாக்களில் தொடர்ந்து படிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பதவிக்காலம் முழுவதும் குடியேற்றக் கொள்கைகளை கடுமையாக்குவதற்கும் பல்கலைக்கழகங்களின் செல்வாக்கை குறைப்பதற்கும் முன்னுரிமை அளித்து வருகிறார். பல்கலைக்கழகங்கள் இடதுசாரி சிந்தனைகளின் முக்கிய மையங்களாக அவர் கருதுகிறார். வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ கடந்த ஜூன் மாதத்தில் மாணவர் விசா செயலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக கணக்குகளை சரிபார்க்குமாறு அமெரிக்க தூதரகங்களுக்கு அவர் உத்தரவிட்டார். அமெரிக்க வெளியுறவு கொள்கை நலன்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு அனுமதி மறுக்கலாம் என்ற அடிப்படையில் ரூபியோ ஆயிரக்கணக்கான மாணவர் விசாக்களை ரத்து செய்துள்ளார். இஸ்ரேல் குறித்த விமர்சனங்கள் காரணமாகவும் பல விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய மாணவர்களை குறிப்பாக பாதிக்கும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகம் புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. தங்கள் சொந்த நாட்டிலுள்ள அமெரிக்க தூதரகங்களின் அதிகார வரம்பிற்கு வெளியே விசாக்களுக்கு விண்ணப்பிப்பதை இது கடினமாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களால் இந்தியா ஒரு முக்கிய நட்பு நாடாக கருதப்பட்டது. சீனாவுக்கு ஒரு இயற்கையான சமநிலையாக இந்தியா பார்க்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் S-1B விசாக்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அதிக கட்டணத்தை விதித்துள்ளது. இது இந்தியர்களுக்கு மேலும் ஒரு சுமையாக அமைந்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் சீன மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் என்று அவர் நம்புகிறார். இது ரூபியோவின் முந்தைய நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் முரணானது. அமெரிக்க தொழில்நுட்ப அறிவை சுரண்டுவதாக குற்றம் சாட்டி சீன மாணவர்களின் விசாக்களை ஆக்ரோஷமாக ரத்து செய்வதாக ரூபியோ சபதம் செய்திருந்தார். சமீபத்திய புள்ளிவிவரங்கள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளிலிருந்து வரும் மாணவர் விசாக்களிலும் பெரும் சரிவை காட்டுகின்றன. ஈரானில் இருந்து வரும் மாணவர் சேர்க்கை 6% குறைந்துள்ளது. இந்த மாற்றங்கள் சர்வதேச மாணவர் சமூகத்திலும் அமெரிக்காவின் உயர்கல்வித் துறையிலும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும். இது உலகளாவிய கல்வி பரிமாற்றத்தின் எதிர்காலம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.